ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சமையல் சும்மா கீ ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அது சிம்பிளாக தான் பண்ணுறேன். அதை கீ ரைஸ் பண்ணிக்கிட்டு நான் உங்கள் கூட என்னோடய லைஃபு நான் பண்ண தப்பு என்னென்ன அதை நீங்கள்லாம் செய்யாதீங்க, அதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். 5 விஷயம், மேக்ஸிமம் 5, 6, 7 விஷயங்கள் இருக்குது. அதில் மேஜராக 5 தான். தேவையில்லாத இடத்துல நம்ம அடுத்தவங்கள பற்றியோ யாரை பற்றியுமே பேசக்கூடாது. தேவையில்லாததை எதையும் யாருக்கிட்டையும் பேசவும் வேணாம். நம்ம இன்றைக்கி பேசுகிறது தான் நாளைக்கு நம்மளை பற்றி அவங்க பேசுவாங்க. அதனால் அதை முதல்ல நிறுத்திடுங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. நம்ம லைஃப்பில் மேலே வர்றதுக்கு அதுவே ஒரு பெரிய தடையாக இருக்கும். இன்னொன்று, அடுத்தது நம்மளை நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்காகவும் பண்ணுறோம். ஃபேமிலிக்காக, பசங்களுக்காக, வீட்டுக்காருக்காக, குழந்தைங்களுக்கு, அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் நம்மளையும் நம்ம யோசித்து நம்மளுக்குன்னு ஒரு சேவிங்ஸு கண்டிப்பாக இருக்கணும். அது தப்பை பண்ணாதீங்க. நான் பண்ணிட்டேன், அந்த தப்பை யாரும் செய்யாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளோட ஹெல்த் கேர்னு ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக கேர் பண்ணணும். நம்மளோட ஹெல்த்து எந்த விதத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் என்றைக்குமே மரியாதை. நம்ம ஹெல்த்தோ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சின்னா, பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை. பணம் இல்லாத வீட்டில் ஹெல்த்தும் போய் பணமும் இல்லாமல் நிற்கிற நிலமை ரொம்ப கொடுமையானது, கொடூரமானது. அதனால் கண்டிப்பாக ஓடுறோம். ஓடும்போதே நம்மளையும் சேர்த்து பார்த்துக்கலாம். மற்றவங்கள பார்க்கும்போது நம்மளை பார்த்துக்க நம்மளுக்கு தெரியாதா? அப்படின்னு தான் ஓடணும். தயவு செஞ்சு நம்மளை முதல்ல பார்த்துக்கணும். அடுத்தது மீதி பேரை பார்க்கலாம். எங்கேயும் போயிட மாட்டாங்க, நம்மளை நம்பி தானே இருக்கிறாங்க. அது நெகட்டிவாக பேசினே இருப்பாங்க பாருங்கள். நல்லா இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இந்த உலகம் அப்படி தான். நல்லா இருக்குது, எங்கேருந்து தான் அவளுக்கு பணம் வருதோ தெரியாது. சரி, நல்லாவே இல்லை, கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது, எருமாடு மாதிரி இருக்கிற ஆளுங்கள வேலைக்கு போனால் என்னான்னுவாங்க. வாழ்ந்தா வாயில் அடிச்சுக்கும், இல்லைனாலும் இல்லை தான். அதனால் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அடி நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியுதா, நம்ம ஒதுங்கி நிற்கிறது தான் நல்லது. நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணினே இருக்க முடியாது. நான் கரெக்டு, நான் இதுக்காக தான் இப்படி சொன்னேன், அதுக்காக தான் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டலாம் யார்கிட்டையுமே நம்மளை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால் நிறைய நம்ம இழந்துருவோம். இதெல்லாம் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நான். நம்ம ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும், ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள முகம் சுளிக்க வச்சிடக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம நாசமாக போயிடுவோம். பார்க்கவே வேணாம். தப்பா, நீ பேசுனது தப்பு, நான் இப்படி தான் செய்வேன். ரைட்டா, நீ பேசுன சரி, நான் அதனால் போகிறேன், முடிஞ்சிச்சு. அன்றைக்கே முடிச்சுட்டு போயிட்டோம்னா இது வளராது. இதை ஆமாம் சரி, இது தப்புன்னு அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது, அவங்க சொல்கிறத அப்படிலாம் நம்ம யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் நாசமாக போனோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரையுமே சமாதானப்படுத்தி அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு எதையும் பண்ணிடாதீங்க. யாரும் பின்னாடி நம்மளுக்காக நிற்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. என்ன அதே மாதிரி இறங்கி வராதிங்க. நம்ம இப்போ கழுகு பார்த்திங்கன்னா மேலே பறக்குது இல்லை, அந்த கழுகு மாதிரி தான் நம்ம இருக்கணும். நேற்று கூட சொல்லியிருப்பேன் நான் இந்த வீடியோவை. திரும்பவும் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் மட்டும்தான் கழுகு இறங்கி இரை தேடும். ஆனால் அதுக்கு தேவையில்லைன்னா அது மேலேயே தான், அதுக்கு இரை கிடைக்கிற வரைக்கும் அது தேடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு என்ன தேவையோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணும். அது கிடைச்சதுன்னா மட்டும்தான் இறங்கி வரணுமே தவிர, அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேலையை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். தயவு செஞ்சு இதெல்லாம் இக்னோர் பண்ணிடாதீங்க. டைம் போனால் வராது. இன்றைக்கி போயிடுச்சுன்னா இன்றைக்கி வராது. இன்றைக்கி செய்கிற வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சுடு. நாளைக்கெல்லாம் அது வெயிட் பண்ணாது. இன்றைக்கி போயிடுச்சே, அவ்வளோதான். நம்ம கையில் எதுவும் கிடையாது. நாளைக்கு நிரந்தரம் இல்லாதது. நேற்று முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி மட்டும்தான், இந்த நொடி தான் நம்ம கையில் இருக்குது. இதுக்கு அடுத்த மணி நேரம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கும் தெரியாது. இந்த நொடி தான் நம்மளோட வாழ்க்கை. ஒரு நொடியும் ப்ரெசண்ட்டில் தான் நம்ம வாழணும்.
நாளைக்குன்றது நம்ம இருந்தால் பார்த்துக்கலாம். நேத்திங்கிறது போனது திரும்ப வராது. இதையெல்லாம் யோசித்து பார்த்து பசங்க, சின்ன பசங்களாகட்டும், என் வீடியோ யார் பார்த்தாலும் சரி, நான் நல்லது தான் சொல்லுவேன். பார்த்து நடந்துக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம மேலே வர முடியும். இதையெல்லாம் நம்ம நிறுத்திக்கணும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. காலையில் எழுந்த உடனே நைட்டுக்கு எவ்ரி டைம் அதுலேயே சுரண்டிகிட்டு இருக்காமல் தயவு செஞ்சு ஃபோக்கஸ்ஃபுல்லாக அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாங்கிறதுல கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பார்த்துக்கலாங்க. நல்லா வசதி வாய்ப்பெல்லாம் வந்த உடனே வீட்டில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுன்னு ஒரு 50 வயசில் ஃபோன் பார்த்தா தப்பு இல்லைங்க. அன்னைக்கு கூட பார்க்கக்கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லுவார். தயவு செஞ்சு இதையெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.